இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பதவி வகித்து தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் பெருமை சேர்த்த டாக்டர் அப்துல் கலாம் இவ்வுலகை விட்டு மறைந்தாலும் அவர் அளித்த ஊக்கமும் ஆக்கமும் என்றும் நிலையானவை. ராமேஸ்வரத்தில் பிறந்து விஞ்ஞானத்திலும் கல்வியிலும் பல சாதனைகளை படைத்த அப்துல் கலாம் கடந்து வந்த பாதையை பார்க்கலாம். பாம்பன் தீவில் அமைந்துள்ள ராமேஸ்வரத்தில் 1931ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் நாள் பிறந்தவர் அப்துல் கலாம். இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்த இவர் சிறுவயது முதலே அனைவரிடமும் நட்புடனும் அன்புடனும் பழகக்கூடிய மனம் படைத்தவராவார். இளம் வயதில் பள்ளி நேரங்கள் போக செய்தித்தாட்கள் விநியோகம் செய்து பள்ளியிலும் முதல் மாணவராக திகழ்ந்தார். பள்ளி படிப்பை முடித்த அவர் திருச்சியில் 1954ஆம் ஆண்டு இயற்பியல் துறையில் இளங்கலை பட்டம் பெற்றார். 1955ஆம் ஆண்டு விண்வெளி பொறியியல் படிப்பை சென்னை MITயில் பயின்றார். பின்னர் அதே கல்லூரியில் முதுகலை பட்டமும் பெற்றார் அப்துல் கலாம். 1960ஆம் ஆண்டு வானூர்தி அபிவிருத்தி பிரிவில் விஞ்ஞானியாக தமது ஆராய்ச்சி வாழ்க்கை பயணத்தை தொடங்கினார். இந்திய இராணுவத்திற்காக சிறிய ஹெலிகாப்டர் ஒன்றை உருவாக்கினார். பின்னர் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி பணியினை மேற்கொண்ட அப்துல் கலாம் 1999ஆம் ஆண்டு பொக்ரான் அணு ஆயுத சோதனையில் முக்கிய பணியாற்றினார். 5 ஏவுகணை திட்டங்களில் பணிபுரிந்த அப்துல் கலாம் இந்திய இராணுவ ராக்கெட் தயாரிப்பில் பிதாமகனாக திகழ்ந்தார். 2002ஆம் ஆண்டு நடைபெற்ற குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பதவியேற்றார். இந்தியாவின் மிகப்பெரிய விருதான பாரத் ரத்னா விருது பெற்ற 3வது குடியரசுத் தலைவர் என்று அனைவராலும் போற்றப்பட்டார். அக்னி சிறகுகள், இந்தியா 2012, எழுச்சி தீபங்கள் உள்ளிட்ட பல்வேறு புத்தகங்களை எழுதி நாட்டுக்கும் தமிழ் மண்ணுக்கும் பெருமை சேர்த்தவர். எதிர்கால இந்தியா இளைஞர்கள் கையில் என்ற அவர் கனவு காணுங்கள், அந்த கனவை நனவாக்க பாடுபடுங்கள் என்ற வாக்கியத்தை உரக்க எடுத்துரைத்து அனைவரது மனதிலும் வேரூன்றச் செய்தவர் டாக்டர் அப்துல் கலாம். உலகம் போற்றும் அறிவியல் விஞ்ஞானியாக போற்றப்படும் டாக்டர் அப்துல் கலாம் மறைந்தாலும் அவர் அளித்த ஊக்கமும் ஆக்கமும் என்றும் மறையாதவைதான்.